ஹலோ வீவர்ஸ், இது நான் உங்கள் சூர்யா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம லைஃப் டைரிஸ். இந்த எபிசோடில் விமல், அனாஸ்கா ஸ்ரீ, முனிஷ்கான், நடராஜ், பாலசரவணன், ஆளுகிலம் நாராயண் உள்ளிட்ட பல பேர் நடித்த கேந்திரன் டைரக்ஷனில் இப்போ ரீசெண்டாக தேட்டரில் ஓடிட்டுருக்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போயிட்டு வந்துடுறாரு, அதுவும் பெயிலில் வந்துடுறாரு. அவரை கொல்லணும்னு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. அவர் ஏன் ஜெயிலுக்கு போனார், அவர் ஏன் கொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நட்டியோட வீடை ஸ்டார்டிங்லேயே காமிக்கிறாங்க. அவர் வீட்டில் பல மாடுகளை வளர்த்துருக்காரு. அதில் ஒரு மாடு பிரசவத்துக்காக கத்திக்கிட்டு இருக்கு. அந்த பிரசவத்தையே நம்ம முனிஷ்கான் தான் பண்ணுறாரு. அதில் 2 குட்டிகள் போட்டுருது. 2 குட்டியுமே நம்ம நடராஜ் வளர்க்குறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு போக்குற இதுவும் அவர் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அந்த 2 குட்டியும் வளர்த்துட்டு இருக்கும்போது அதில் பயிற்சி வைக்கும்போது ஒரு கண்ணுக்குட்டி தோற்று போயிடுது. உடனே அந்த கண்ணுக்குட்டியை கசாப்பு கடைக்கு அமைச்சிடறாரு. அதை எடுத்து நம்ம ஹீரோ குடும்பம் வளர்த்து அதை பல போட்டிகளை வெற்றி பெற செய்கிறாங்க. இதுவே நம்ம நடராஜுக்கு பிடிக்கல. இதுவே சண்டைக்கான முழு காரணமாகவே இருக்குது. அவர் கூட இருக்க முனிஷ்காந்தை பொறுத்த வரைக்கும் நடராஜ் கூட பல இடத்துல அவருக்கு விசுவாசியாகவும் இருக்கிறாரு. பல இடத்துல எமோஷனல் காட்சியும் நல்லா நடிச்சிருக்காரு. நம்மளுக்கே ஒரு எதிர்பார்க்காத இடத்துல ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வராரு. அந்த காட்சிகளும் படத்துக்கு நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ கூட டியூட் பாடிட்டு நல்லாவே நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல வரலாம். அவங்களும் ஒரு இன்டர்வலுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை நம்மளுக்கு ஏற்படுத்துகிறாங்க. கிளைமேக்ஸ் காட்சிகளை நல்லா அழகாகவும் பண்ணியிருக்காங்க. ஹீரோவும் இந்த படத்தில் அருமையாக அவர் எப்பவும் போல் எல்லா ஜானரையும் கலக்கியிருக்காரு. சண்டை பயிற்சியிலும் மிகவும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு பாலசரவணனும் அவரும் ஹீரோவுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி பண்ணியிருக்காரு. அவரை கொஞ்சம் காமெடியாக யூஸ் பண்ணியிருக்கலாம்னு இது என்னோட கருத்து. படத்தில் மிகப்பெரிய பலமே நம்ம இமானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். அதுதான் அடுத்தடுத்த காட்சிகளை நம்மளுக்கு பார்க்கும்படி செய்கிறது. காட்சிகள் அங்கங்கே டவுனாக ஆகிற போது இவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்மளை பார்க்கும்படி வைக்கிறது. அதாவது மஞ்சு விரட்டு போட்டி நடத்தும் போதெல்லாம் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவலில் இமான் சார் பண்ணியிருக்காரு. மாடை வச்சு அங்கங்கே பயிற்சி கொடுக்குற மாதிரி காட்சிகள் அமைச்சிருக்காங்க. இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்ல வரலாம். இந்த படத்தோட அடுத்த மிகப்பெரிய பலமான ஸ்டெண்டு தான், சண்டை பயிற்சி தான். சண்டை பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஜிஎன் முருகன் அழகழகாக பண்ணியிருக்காரு. காட்சிகள் நம்மளுக்கு பார்க்கும்படி இருக்குது, நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தோட சினிமாட்டோகிராஃபியும் பிரசன்னகுமார் காட்சிகளை நம்மளுக்கு பிடிக்கும்படியாகவே கலர்ஃபுல்லாகவே எடுத்திருக்காரு. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த படத்தில் மதுரையை சுற்றி பல இடத்துல மஞ்சு விரட்டு போட்டி நடக்கிற மாதிரி காட்சிகள் அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் ரசிகளுக்கு பிடிக்கும்படியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். படத்தோட டைரக்டர் கேந்திரன் இது ஒரு டெபியூட் ஃபிலிம்னு சொல்கிறாங்க. அவரும் படத்தை நல்லா கொண்டு வந்திருக்காரு. என்ன ஒன்று அங்கங்கே மஞ்சு விரட்டை காமிச்சிருக்காரு. நம்மளுக்கு தெரியாத பல விஷயத்த சொல்லியிருந்தாலுமே கதையை கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு வந்திருக்கான்னு எனக்கு தோணுது. இந்த படத்தோட மேக்கிங் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளே ஓரளவு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் படத்தோட ப்ளஸ்ஸே சொல்லிகிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க, மைனஸ் இருக்குது. படத்தோட மைனஸ்னால் இது கதை தான். அதாவது என்ன தான் அங்கங்கே மஞ்சு விரட்டு போட்டிகளை நம்மளுக்கு காமிச்சாலுமே, அதாவது மாடுகள் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியும் காட்சிகள் நம்மளுக்கு அமைச்சாலுமே, இந்த படத்தோட கதை வந்து ஒரு அதார பழசான கதை தான். அதாவது பழி வாங்குற அந்த கதையாகவே இருக்குது. பொதுவாகவே பழி வாங்குற கதை தான் நம்ம எல்லா படத்துலையும் பார்த்துருப்போம். இந்த படத்துலையும் அது அதிகமாகவே வருது. அதுக்கு பதிலாக வேறு மாதிரி கதையை எடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா இது கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கலாம். இந்த படம் ஒரு ரீசெண்டான படம் தான். படத்தில் நிறையா ஒரு நல்ல விஷயமும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கு. டேரக்டர் எல்லா ஜானரையும் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஆனால் என்ன ஒன்று, காமெடி கொஞ்சம் ஹெவியாக கொண்டு வந்திருக்கலாம். எங்கேயும் காமெடிகள் அங்கங்கே எழுதப்படலைங்கிறதான் என்னோடய கருத்து. இந்த படம் ஃபேமிலியோடய பார்க்கலாம். எந்த ஒரு அதர் கண்டென்ட்டும் இல்லை. இந்த படமானது தேட்டர்ஸ் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த படத்துடன் சந்திக்கிறேன். இது நான் உங்கள் சூர்யா.